குடிமராமத்து பணிகளில் விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டியதால் தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் கடந்த மாதம் நிலத்தடி நீர் குறைந்துள்ளது. 37 மாவட்டங்களிலும் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு நீர்மட்டம் உயரவில்லை என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலியில் அதிகபட்சமாக 1.79 மீட்டருக்கு நீர்மட்டம் சரிவு கண்டுள்ளது. நிலத்தடி நீரை மேம்படுத்த தேவையான குடிமராமத்து பணிகளை திறனற்ற திமுக அரசு முறையாக செய்யாததால் ஏரி குளங்கள் பராமரிப்பு இன்றி மழைநீர் சேமிப்பு குறைந்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட தர்பூசணிக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இந்த ஆண்டு சின்னசேலம், கச்சிராயபாளையம், தியாகதுருகம் உள்ளிட்ட பகுதிகளில் 70 நாட்கள் கொண்ட தர்பூசணி பயிர் பெருமளவு பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஊசி போட்டு தர்பூசணியை பழுக்க வைத்து விற்பனை செய்வதாக வதந்தி கிளம்பியதால் 50 விழுக்காடு வரை விலைக்கு போகவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் திராவிட மாடல் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தர்பூசணி பயிரிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்றும், தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகளில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.